அக்டோபர் 27 ஜீவ ஊற்று வேத தியானம். எசேக்கியேல் 38:12. நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோடே குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன் என்பதே. சுகமான வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி வருவார்கள். சுகமான வாழ்வு வாழ்கிறவர்கள் மிகுந்த ஆஸ்தி உடையவர்களாக செல்வ செழிப்பாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சுகமான வாழ்வு வாழ்கிறவர்கள் தங்கள் வாழ்வின் மேன்மைகளை மற்றவர்கள் முன் வெளிப்படுத்துவதாலேயே சத்துருக்களுக்கு அவர்கள் மேல் பொறாமைகள் உண்டாகிறது. இதன் நிமித்தம் அவர்களுக்கு அதை அபகரிக்கவும் அழிக்கவும் வேண்டும் என்று திட்டமிட்டு எழும்பி வருகின்றனர். சுகமாய் வாழ்கிறவர்கள் சோம்பேறிகளாக இருப்பார்கள். அடுத்து அவர்கள் நிர்விசாரமாய் இருப்பார்கள், அதாவது எதை குறித்த கவலையும் இல்லாமல் பொறுப்பற்ற நிலையில் இருப்பார்கள். இவர்கள் தங்கள் மனதை கட்டுப்படுத்துவர்களாக இராமல் மனம் போன போக்கில் வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். மனதை கட்டுப்படுத்த தெரியாமல் வாழ்கிறவர்கள் சத்ரு எளிதில் நுழையும் விதமாக பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பார்கள். இதையே நீதிமொழிகள் 25:28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பட்டணம் போல் இருக்கிறான் என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள். ஆம், தற்பெருமைகள் நமக்கு எதிராக பொறாமைகளை உருவாக்கி நமக்கு நாமே சத்துருக்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதன் பின்பு கர்த்தர் ஏன் நமக்கு எதிராக சத்துருக்களை அனுமதித்தார் என்று புலம்புகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருந்தால் அதை வெளியே சுய தம்பட்டம் அடித்துக் கொண்டால் சத்துருக்கள் நமக்கு எதிராக வருவதற்கு கர்த்தர் அனுமதி அளிக்க வேண்டிய நிலை உருவாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நிற்போம் என்றால் நமக்கு எதிராக எழும்பி வந்த சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலம் செய்வார். ஆமேன். அல்லேலூயா.